நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட்டில் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். எஃபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஷேர் இல்லைன்னா பாண்ட் இல்லைன்னா கமோடிட்டிஸ் எல்லாமே வந்து வேறு கண்ட்ரிக்கிட்ட இந்த பாண்டு வாங்குறதா இருக்கலாம், இல்லை வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிட்ட, அதாவது வேறு என்விரான்மெண்ட்டில் வேறு கம்பெனிக்கிட்ட இந்த நம்ம பாண்டாக வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஷேர் வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இல்லைன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் எதுலையாவது ஒன்றில் வந்து நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செக்யூரிட்டிஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் அசட்டை வந்து நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக அவங்க கண்டக்ட் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்குகிறோம். ஓகேவா, இது வந்து நம்ம வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து டைரெக்டாக ஓனர்ஷிப் எதுவும் கொடுக்க மாட்டோம். அவங்க டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டை அந்த கம்பெனியை வந்து டைரெக்டாக மேனேஜ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் வந்து ஃபினான்ஷியல் அசெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து காமனாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ராடில் இருக்கிற ஃபேமோட ஓனராக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடத்துவாங்க. ஓகேவா, மேக்ரோ லெவலில் இருப்பாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கண்ட்ரியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டையோ இல்லைனா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டையோ வந்து கட்டுப்படுத்துகிற ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஓகேவா, தென் இந்தியன் எக்கனாமி, இப்போ ஒரு வேளை இந்தியன் எக்கனாமி வந்து ஹையில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு வேளை லோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இந்த ஷேரை விற்றுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா ட்ரேடிங்கில் வந்து மொத்தமாகவே லாஸ் வரும், மொத்தமாகவே டவுனுக்கு போகும். அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாம் பாதிப்படைவாங்க. ஓகேவா, இதான் இதோட கான்செப்ட். இது எப்போவுமே வந்து ரிஸ்கியாக தான் இருக்கும், ஸ்டேபிளாக எதுவுமே இருக்காது. இப்போ எஃப்டிஐ அப்படிங்கிறது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அது லாங் டேமுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அதில் லாங் டேமாக தான் இருப்பாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து அன்சர்டனிட்டியாக இருக்கும், எப்போவுமே ரிஸ்க்காக இருக்கும். ஓகேவா, இந்தியன் ஷேர் மார்க்கெட் எப்போ லோ ஆகுமோ அப்போ வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. தென் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா, அவுட் சைடில் இருக்கக்கூடிய கம்பெனி இல்லைன்னா அவுட் சைடில் இருக்கிறவங்க தான், இந்தியாவை விட்டு வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க தான் பல்க் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. இவங்க வந்து ஹெட்ஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பென்ஷன் ஃபண்ட் இல்லைனா இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட், இதில் எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபாரின் ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்திங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. யாரை எஃபிஐ மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து எப்போ கம்மியாகுமோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணதை வந்து எப்போ வந்து இவங்க வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் இந்த ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா, ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க. ஓகேவா, அன்னி இந்தியன் ருப்பி வந்து எப்போ வந்து கம்மியாகுமோ அதோட வேல்யூ வந்து கம்மியாகுதோ அப்போ இவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து இந்தியன் ருப்பியை வளர்ச்சியில் குரோத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் கலெக்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேலை. ஓகேவா, இவங்க எல்லாம் வந்து செபி, ஆர்பிஐ இதுக்கெல்லாம் அண்டரில் ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு என்ன பண்ண கொடுக்க முடியும், ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஒரு வேளை ஃபாரின் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஷேரோ பாண்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்குறாங்க அப்படின்னா எஃபிஐ பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இருக்கிறாங்க அப்படின்னா லெஸ் தேன் 10% தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே மோர் தேன் 10% அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வருவாங்களே தவிர ஃபாரின் போர்ட்ஃபோலியோலையோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ வர மாட்டாங்க. ஓகேவா, தென் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் இஸ் an investor or an investment fund investing in a country outside of that one in which it is registered or headquartered. வேறு எங்கேயோ ஒரு இடத்துல தான் அது என்ன இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஹெட் குவார்ட்டர் வேறு ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு
அவுட் சைட் என்டிட்டி இஸ் இன்வெஸ்டிங் இந்த நேஷனல் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகேவா, வெளியில் இருக்கக்கூடியவங்க வந்து நேஷனல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து என்னது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, தென் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஒரு கம்பெனி வந்து வெளியே யாராவது கண்ட்ரிலேருந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்து லொக்கேட் பண்ணவோ இல்லைன்னா இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவோ செஞ்சாங்கன்னா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. வேறு ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இந்தியாவில் நேட்டிவ் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வச்சு ஷேர்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு லாங் பீரியடுக்கு வந்து ஒரு பெரிய கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க. பட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய வெளியே போயிடலாம், அவங்களுக்கு அது ஒரு விஷயமாகவே இருக்காது. தென் இவங்க வந்து லாங் டேர்முக்கு கணக்கு பண்ணி வருவாங்க. இவங்க வந்து லாங் டேர்முக்கு வரவங்களும் இருக்காங்க, ஷார்ட் டேர்முக்கு வரவங்களும் இருக்காங்க. அதாவது டக்குன்னு ப்ராஃபிட்டு கிடச்சதும் வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை லாஸ் ஆகுது அப்படின்னாலுமே பரவாயில்ல, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறவங்களும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா, தென் இதோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபண்ட் ரிசோர்ஸஸ், டெக்னாலஜி, ஸ்ட்ராட்டஜி, நோஹவ் இது எல்லாமே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஃபண்டு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யார், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளவங்க. தென் இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டலை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மொத்தமாக ஆர்கனைஸாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸையும் அதில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கோ, இப்போது எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிஸ்னஸ் நம்ம ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ்னு சொல்லுவோம். அதில் எத்தனை பிஸ்னஸில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வருதோ அதை எல்லாமே கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஏஐசிடி எல்லாமே வந்து ஏஐசிடி வந்து டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. இது வந்து ஒரு நோடல் டிபார்ட்மெண்ட். ஃபார்மேஷன் ஆஃப் பாலிசி, எஃப்டிஐக்கு ஒரு பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு பாலிசி இது பண்ணுறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டு எதோட அண்டரில் இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அண்டரில் இருக்கும். இது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. எது அப்படின்னா எஃப்டிஏ இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா லிபரலைசேஷன், எஃப்டிஏ பாலிசியில் வந்து லிபரலைசேஷன் கொண்டு வரதுக்காக இவங்க வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ குட்டியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.